வணக்கம், நான் உங்கள் கலைவாணி. இன்னைக்கு நம்ம ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாள் முழுக்க என்னெல்லாம் நான் வேலை பண்ண போறேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்னோட குட்டீஸ் எல்லாமே ஸ்கூல் போயிட்டாங்க. ஆனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாமே கொஞ்சம் அமக்கலமாக தான் இருக்குது. காலையிலேயே துணியெல்லாம் நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருக்குது. டிஃபன் செஞ்சது பசங்களை நான் தான் ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றதுனால நான் அதை அப்படியே போட்டு போயிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு டாலும் இட்லியும் நான் பண்ணியிருக்கேன். இதையே குழந்தைங்களுக்கும் நான் கட்டி கொடுத்துட்டேன். எல்லாருமே ஏன் நீங்கள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. வீடியோ எனக்கு போடக்கூடாது அப்படின்னு இல்லை, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சிஸ்டர் வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி என் ஃபுல் டே ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது பீரோலாம் கொஞ்சம் நான் ஏற கட்ட போகிறேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே களைச்சி வச்சுட்டாரு. குட்டீஸ் புக்கெல்லாம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அவங்களோட டேம்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் அவங்க டேம் புக்கெல்லாம் இதில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது அடுக்கிட்டேன் நான். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மொபைல் ஃபோனெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ நான் ஓரளவுக்கு செப்பரேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இப்போ நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் சாரீ எல்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனோட பில்லு கவர் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே ஹாஸ்பிட்டல் போகிற புக்ஸு, தேவையில்லாத துணி, அதுக்கப்புறம் அவரோடதையும் நான் அரேஞ்ச் பண்ணி அடுக்கிட்டேன். இப்போ இந்த ஷெல்ஃபெல்லாம் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இது ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணி வச்சேன். மறுபடியும் பசங்க எல்லாத்தையும் வலிச்சிட்டாங்க. நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி அடுக்கியாச்சு. இப்போ நம்ம வீடெல்லாம் நான் பெருக்கணும். கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, அதையெல்லாம் வாஷ் பண்ண போகிறேன். சமைக்கலை இன்னும், இனிமேல் தான் சமைக்கணும். இந்த வேலை இருக்குது, இதை முடிக்கணும். பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் இதோட கரெக்டான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இப்போ புலாவ் தாளிக்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னா, பட்டை பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை வச்சுருக்கேன், 2 விருந்தி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 1 அன்னாச்சி பூ, கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய், 2 லவங்கம், இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இதில் இஞ்சி ஒரு துண்டளவுக்கும், பூண்டு 4-5 பல்லும் போட்டிருக்கேன், 1 பச்சை மிளகாய், 1 சின்ன ஆனியன் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். நம்ம என்கிட்ட பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி இல்லை, அதனால் நான் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சுருக்கேன். அதுவும் மஷ்ரூம் ஒரு பேக்கெட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இந்த குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இறக்க போகிறேன். இப்போ இது நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இப்போது ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 3 ஆயாக்கு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ மஷ்ரூம் போட்டதுனால நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரிசியெல்லாம் சேர்க்க போகிறேன். பச்சை அரிசி தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணி அரிசி சேர்த்துக்கோங்க.
நான் பச்சரிசி சேர்த்து சமைக்க போகிறேன். அரிசி போட்டாச்சு. அரிசியும் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ நான் 2 பீஸ் அளவுக்கு தேங்காவை வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 3 அழாக்கு அப்படின்றதுனால 7 அழாக்கு தண்ணி விடணும். நான் இதில் தான் அளந்துருக்கேன். இதில் தான் 7 விட போகிறேன். பால் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படும் போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மீதிக்கு தண்ணி நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழம்பு நல்லா காரமாக இருக்கும். காரம் இல்லாமல் தான் இருக்கும் இது புலாவ் அப்படின்றதுனால. இதில் வந்து 1 கையளவு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி நம்ம 3 விசில் போட போகிறோம். இந்த கேப்பில் நாங்கள் பாத்திரமும் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய சிஸ்டர் தான் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் அடுப்படி மேடையெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியாச்சு. கிச்சன் மேடையெல்லாம் கூட க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் விசில் வரல. விசில் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது புலாவ். இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா மணி பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. அதனால் நான் சாப்பிட போகிறேன். இப்போ சுட சுட ரெடியாக இருக்குது. நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்களும் சாப்பிட்டு போங்க. இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகுது. அதனால் எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ்க்காக வடை சுட்டுட்ருக்கோம். என்னோடய சிஸ்டர் வந்திருக்காங்க அப்படின்றதுனால ஒரு பக்கம் டீ வச்சுருக்கேன். ரைஸ் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். நான் பெருமைக்கு சொல்லலை, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ்க்கும் குழம்புக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இப்போ நம்ம டீ சாப்பிடலாம். பாருங்கள், டீ சாப்பிட கொடுக்க போகிறேன் என்னோட பையனுக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.